ஒருங்கிணைந்த பண்ணைன்றது ஒண்ணு இல்லைங்க. நம்மளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணைன்னு நான் ஒண்ணு சார்ந்து இன்னொன்னு இருக்கணும் அவ்வளவுதான். இப்ப மாடு வச்சிருக்கிறோம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மாட்டோட சாணத்தை எடுக்கிறோம். மீன் குட்டைக்கு போடுறோம். அங்க வந்து பாசி வளருது. நம்மளால ஃபீடு கொடுக்க முடியாது. அந்த பாசியை வந்து சாப்பிட்டுக்குது. அதே போல வந்து மாட்டு சாணத்தை என்ன பண்றோம், அதுக்கு போக கீழே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான தோட்டம் வைக்கிறோம். இப்போ ஒரு வெண்டைக்காவோ ஒரு கத்திரி செடியோ வைக்கிற வீட்டுக்கு தேவை. அங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து புழு உற்பத்தி ஆகும். அந்த புழுவோ மண்புழுவோ நம்ம கோழிங்க வச்சிருந்தா கோழி போய் அதை போய் சாப்பிடுது. கோழி முட்டை கிடைக்குது. 5 மாசத்துக்கு அப்புறம் என்ன கோழில இருந்து முட்டை இடும். அந்த முட்டையை டெய்லி நம்ம சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான தீவனத்தை நம்ம அதுல இருந்து வாங்கி போட்டுக்கிறோம். பார்த்து இன்னொரு பர்பஸ் என்னன்னா, ஏர் டிசால்வ் ஆக்சிஜன் வாங்க தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் வந்து குறையாம பார்த்துக்கும். நம்ம விடும்போது வாத்து வந்து நீச்சல் அடிக்கும். அட்மாஸ்பியர்ல ஏற வந்து தண்ணியில வந்து கரைய வைக்கும். அதான் டிசால்வ் ஆக்சிஜன் வாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து மீனுக்கு கிடைக்கும். அதுல வந்து அந்த பாசிக்கும் வந்து ஃபீடா தேவைப்படும். அந்த பாசி மீன் சாப்பிடும். இப்படிதான் ஒண்ணுத்தோட வேஸ்ட் இன்னொரு வந்து யூஸ் பண்றோம். ஆட்டோட சாணமும் அது மாதிரி தான். ஆட்டோ